ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு நிறைய பேர் ஆன்லைனில் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுவீங்க. அப்படி ரேஷன் கார்டு நம்பர் போட்டு செக் பண்ணும்போது தங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் நிறைய நபர்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதாவது ஒன்று, நம்ம ரேஷன் கார்டு நம்பரை போட்ட உடனே வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஒன்று அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா, இல்லை ரிஜெக்ட் ஆகலையா, இல்லை பெண்டிங்கில் இருக்கா, இல்லை கள ஆய்வுக்காக வந்து வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று வரணும். பட் எதுவுமே வரல, நான் வந்து அப்ளை பண்ணவே இல்லாத மாதிரி தான் வந்து காட்டுது, ஷோ ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து வழக்கம் போல் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி ரெகுலராக அந்த ஸ்கீமை பற்றி பேசிட்டு வரோம். அதை எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை போட்டு செக் பண்ணியிருப்பீங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த மாதிரி அதாவது உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு கீழே வந்து தங்களின் குடும்ப அட்டை எண் எங்களது டேட்டா பேஸில் வந்து கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய அப்ளிகேஷனில், அதாவது அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது ரேஷன் கார்டு நம்பரை ஒரு நம்பரை மட்டும் மாற்றி போட்டிருப்பாங்க. அதனால தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த நம்பர் நம்ம உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை போட்டாலே கரெக்டாக ஒன்று வரணும். அப்படி வரலை அப்படின்னா அவங்க ஃபில்அப் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று மாற்றி மிஸ்டேக்காக வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுடைய தரவுகள் வந்து கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்பீல் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு அப்பீல் வந்து பண்ண முடியாது. அப்பீல் பண்ணணும் அப்படின்னா இசேவை லாகின்ல அப்ளிகேண்டோடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டாலே ஓடிபி வரும். பட் இந்த மாதிரி கேசஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஆதார் கார்டில் ஓடிபி போட்டாலும் வந்து வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சரியாகவே வந்து ஃபில்அப் பண்ணல. இந்த இடத்துல ஒரு நம்பரை இப்போ இந்த இடத்துல 7க்கு பதில் 8 போட்டாங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலியாயிரும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மிஸ் பண்ணவங்க ஃப்ரெஷ் அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணவங்க, ஊருக்கு போயிட்டேன், நான் வந்து வெளியூருக்கு போயிட்டேன், அந்த நேரத்தில் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மறுபடியும் மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு வந்து இப்போதைக்குன்னு இன்னும் வந்து எனபிள் ஆகலை. ஆனால் அப்ளிகேஷன் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் வந்து போடலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த ஸ்கீமுக்கு, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா கவர்மெண்ட் டேட்டா பேஸில் உங்கள் டேட்டா எதுவுமே இல்லை. இருந்தால் மட்டும்தான் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போதைக்குன்னு உங்களுடைய அப்ளிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னு தான் காட்டும். அதனால நீங்கள் மீண்டும் மறுபடியும் அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து உங்கள் ஏரியாவில் கொடுக்குறாங்களோ, இல்லை முகாம் மாதிரி போட்டு கொடுக்குறாங்களா, இல்லை தாலுகாவில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்குன்னு வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணுறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் சேவை லாகின்ல நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்பீல் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு எனபிள் இருக்குது. அதாவது மேல்முறையீடு மட்டும்தான் பண்ணலாமே தவிர புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து போடலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் இல்லை. மேபி இன்னும் 1 வீக்கில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்க முடியுது. வந்த உடனே நீங்கள் உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவை மையத்துக்கு போயிட்டு சரியான டாக்குமெண்ட்ஸில் கொண்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி உங்களால் வந்து சேவை மையத்தில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா உங்கள் ரேஷன் கடை பக்கத்தில் ஒரு முகாம் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கவனமாக வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் எந்த ஒரு எரர் இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஆதார் கார்டில் எப்படி வந்து பேர் இருக்கோ, ஆதார் நம்பரு, ரேஷன் கார்டு நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் இது எல்லாமே கரெக்டாக கொண்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போவே வந்து ஒரு சரியான பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் பேங்க் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட், அதாவது வந்து நேஷ்னாலிட்டி பேங்க், மத்திய அரசாங்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆர்பிஐ அப்ரூவல் பண்ணப்பட்ட பேங்க்ஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு குயிக்காக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆதார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டே நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அதுபோல் உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து ஏறுது. ஆதார் சீடிங் பண்ணப்பட்ட பேங்க் தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து தெரியல ப்ரோ, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தாலுகாவில் போய் கேட்டாலும் அதெல்லாம் போயிட்டு சேவையில் பண்ணுங்கள், சேவையில் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க, எங்களை வந்து போக சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்காவது வந்து இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.